எனது பெயர் எஸ் ஹரிகரன். நான் வந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தது 2017 ஆரம்பித்தேன். சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னும்பொழுது எனக்கு முதல்ல வந்து எனக்கு படிக்கணும்னு உடனே சரி ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும்னு நினச்ச உடனே நான் போனது வந்து நம்ம ஆகாஷ் அகாடமி தான் ஜாயின் பண்ணேன். ஆகாஷ் அகாடமிக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் என்றைக்குமே நான் வந்து அதை மறக்கவும் கூடாது. நான் ஆகாஷ் அகாடமி 2017 ஃபஸ்ட் டைம் போலீஸ் கிளாஸ் போய் ஃபஸ்ட் டைம்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். காட்சி கிளியேன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். அதாவது நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அற வழியில் நம்ம நின்று அதன் மூலியமா ஈட்டக்கூடிய பொருள் தான் நமக்கு என்றைக்குமே நிலையானதாகவும் இருக்கும். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் எஸ் ஹரிகரன். நான் இங்கு கடலூர் மாவட்ட காவல்துறையில் கடலூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மேலும் எங்களது ஐயாவான திரு காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடம் நான் காத்திருப்பு காவலராக பணிபுரிந்து வருகிறேன். மேலும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த எனது எப்படி சொல்றதுன்னா எனது தாய் வீடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கும் ஆகாஷ் அகாடமிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த அகாடமிக்கும் எங்களோட ஆசானான ஆகாஷ் ஐயாவுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தையும், மேலும் எங்களை போன்ற இந்த காவலர்கள் வந்து மென்மேலும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து காவலர்களும் மெருகேற்றி கொண்டிருக்கும் எங்களோட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும், மேலும் மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆகாஷ் அகாடமியின் அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தது 2017 ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒரு 50 வருஷமான ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் இருக்க எல்லா பசங்களும் வந்து நாங்கள் அங்கே தான் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வழக்கம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எதர்ச்சியாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானும் போகும்போது நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது என்னோட நண்பன் சரவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ குரூப் 4ல் நெடுஞ்சாலைத்துறையில் பணி புரிஞ்சிட்டு வர்றாரு. அவர் என்ன சொன்னார், நீ நல்லா ஹைட்டாக இருக்கடா நீ போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே நான் விழுப்புரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னும்பொழுது எனக்கு முதல்ல வந்து எனக்கு படிக்கணும்னு உடனே சரி ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும்னு நினச்ச உடனே நான் போனது வந்து நம்ம ஆகாஷ் அகாடமி தான் ஜாயின் பண்ணேன். நான் ஆகாஷ் அகாடமி 2017 ஃபஸ்ட் டைம் போலீஸ் கிளாஸ் போய் ஃபஸ்ட் டைம்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து அந்த தொடர்ச்சியோடு இப்போ திரும்பவும் 2023 எஸ்ஏ எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதுலேயும் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றதால எனக்கும் ஆகாஷ் அகாடமிக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் என்றைக்குமே நான் வந்து அதை மறக்கவும் கூடாது. அதில் அந்த நன்றி வந்து எனக்கு என்றைக்குமே இருக்குது. மேலும் என்னோட நண்பர்களான உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் நம்ம ஐயாவோட வழியால் ஒரு சின்ன ஒரு திருக்குறள் சொல்லி உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி விருப்பப்படுறேன். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. அதாவது என்னன்னா நாம் வந்து நம்மளோட பவர்லேயோ அல்ல நம்ம வந்து அவங்கள வந்து சாதாரணமாகவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கஷ்டப்படுத்தும் போது நம்ம வந்து நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட நம்ம வந்து பயந்து கை கட்டி ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ நினைப்போம்ல. அந்த மாதிரி நிலைமையை வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும். இது நம்ம எதுக்காக சொல்ல வரோன்னா நாளைக்கே நம்ம எல்லாருமே ஒரு எஸ்ஐ ஆக போகிறோம். எஸ்ஐ ஆகி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னா நம்மளை தேடி வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க, அந்த எஸ்ஐ நல்ல எஸ்ஐப்பா, அந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதையும் மீறி நமக்கு அந்த அதிகாரம் வந்து கண்ணை மறைக்கும் போது நம்ம வந்து இந்த குரலை வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும். நம்ம உயரதிகாரிகிட்ட நம்ம ஒரு பதில் சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ரொம்ப பொலைட்டாக ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்றத நினைக்குமோ அதே நிலைமையை நம்ம வந்து அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும். அதே போல் எங்கள் ஐயாவை பற்றி நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். முறையாக வந்து ஐயா வந்து 10/2/2023 அன்னைக்கு வந்து தான் இங்கே கடலூர் மாவட்டத்தில் வந்து பணியேறாங்க. ஐயாவை பார்த்த உடனே ஐயா வந்து 2 நாளில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம மாவட்ட காவல் அலுவலகத்தில் செய்ய சொன்னாங்க.
ஒரு திருக்குறள் பலகை வச்சு டெய்லி ஒரு திருக்குறள் ஒரு பொருள் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஐயாவை பார்த்து முதல்ல அது ஒரு 4-5 நாள் பழக்கத்திலே எங்களுக்கு வந்து தோன்ற அந்த முதல் குறள்னு பார்த்தோன்னா, இந்த காட்சி கிளியேன் கடிஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதாவது 2011 ஐயா வந்து நம்ம சிதம்பரம் உட்கோட்டத்தில் காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்தார். அன்னைக்கு இருந்த அவர் பண்ண விஷயங்களில் வந்து எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் எல்லாம் நினச்சோம் அவர் டிஎஸ்பியாக இருந்தார், பார்க்குறவங்க எல்லாம் பெரிய ஆளாக பயங்கரமாக எல்லாமே வருவாங்க, ரொம்ப ஐயா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்டை அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற இருந்தது. ஐயாவை சந்திக்க வரவங்க எல்லாருமே இது வரைக்குமே இந்த டிபோ வராத ஆளாக தான் இருந்தாங்க. ரொம்ப எளிமையானவர்களாகவும், அவர் பழகிறவங்களும் அவர் அந்த தொடர்பு வச்சிருக்கவங்களுமே ரொம்ப எளிமையான ஆளாகளாக தான் இருந்தாங்க. அவர் எப்படியோ அதே போல தான் அவரோட பழகிய அந்த ஆளுங்களும் இருந்தாங்க. அதனால அவர் ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். அதேமாதிரி காவல்துறையில் வந்து இன்னொரு விஷயம் ஐயா கிட்ட நான் பார்த்து வேந்தது என்னன்னா, 24x7 ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, எங்கள் ஐயா இன்னைய வரைக்குமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, இனியும் ஃபாலோ பண்ணுவார் அதை. ஏன்னா ஐயாவை நீங்கள் எப்போ நினைச்சாலும் பார்க்கலாம், எங்கே நினைச்சாலும் பேசலாம். அவரோட ஃபோன் ஒரு நாள் வந்து ஒரு சிறப்பாக சொன்னார் அந்த விஷயத்த. என்னோட ஃபோன் நம்பரை வந்து நான் யாருக்கும் கொடுக்கல, நான் விதைச்சிருக்கேன், என்னை வந்து யார் வேணா எப்போ வேணா தொடர்பு கொள்ளலாம். அதனால அவர் வந்து மாவட்டத்தில் வந்து அவர் தெரியாத ஆளே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுமையான விஷயத்த வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டே இருக்கோம். ஆனால் உங்களை விட நான் அதில் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப கிட்டத்துலேருந்து நான் எல்லா விஷயத்தையும் ஐயாட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதே போல் என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி இந்த பேச்சை வந்து நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். அதாவது நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அற வழியில் நம்ம நின்று அதன் மூலியமா ஈட்டக்கூடிய பொருள் தான் நமக்கு என்றைக்குமே நிலையானதாகவும் இருக்கும். அதனால நம்ம எப்பயுமே வந்து நமக்கு, அதாவது போற்றுவார் போற்றினும் தூற்றுவார் தூற்றினும் ஆற்றுவாராக ஆற்றுவதே அறம். அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, அறம் என்ன சொல்லுது, நம்மளோட மூத்தவர்கள் வந்து நமக்கு என்ன கற்பிச்சிருக்காங்க, அந்த வழியே நம்ம நின்னாதான் நம்மளோட பெயர் வந்து என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். இது எல்லாருமே கடைபிடிக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே போல கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஆகாஷில் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் முறையாக போகும்போது எனக்கு 2017 நம்ம ஆகாஷ் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. நான் அது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை. விழுப்புரத்தில் ஒரு 2 வருஷமா படித்தேன், அப்பயும் பார்க்கல. அந்த ஃபோட்டோவில் பார்க்கறதோட சரி, மீசை பெருசாக வச்சிருப்பாரு, அவர் தான் ஆகாஷ் ஐயா அப்படின்றது அந்த ஒரு தோற்றத்தோட சரி. முதல்ல வந்து நான் வந்து அவரை வந்து எங்கள் காவல் கண்காணிப்பாளர் இன்வைட் பண்ண வரப்போ பார்த்தேன். நான் இன்டர்வியூக்கு போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாரி அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த கிளாஸில் வந்து ஐயா எடுத்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம மேலும் மேலும் முன்னேறத்துக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே காரணமாக இருக்குன்னு சொன்னார். அதே போல் என்னை சந்திக்கிற ஒவ்வொரு ஆளுமே சரி, நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுலேருந்தும் சரி, ஃபிசிக்கல், அடுத்தது இன்டர்வியூ, எல்லாருமே ஏவந்தோ எங்கள் ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும்பான்னு. எனக்கு அன்னையே தெரியும் எனக்கு கிடைச்சிரும்னு. அதே போல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்களோ நம்ம அதுக்கு மேலே பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து சொல்லணும். அதனால் எல்லாருமே வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான மனநிலையில் இருங்க. நல்ல உடல்நிலையோட, நல்ல மனநிலையோட, நல்ல எண்ணத்தோட நீங்கள் எல்லாரும் நல்லா பணி செய்யணும். கடலூர்லேருந்து வந்த பேட்சு இவங்க எல்லாம் கரெக்டாக இருப்பாங்கப்பா, அவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும் அவங்களோட இது எல்லாமே அப்படின்ற அளவுக்கு நம்மளோட இது வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து இதை கொண்டு போகணும். கடலூர் பேட்ச்லேருந்து ஒரு 60 பேர் எஸ்ஐ ஆனாங்கன்னா அதில் ஒரு 20 பேர் டிஎஸ்பி ஆகிட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க, நானும் வரேன். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ் ஐயாவிற்கும் எங்கள் காவல் கண்காணிப்பாளர் ஐயாவுக்கும் என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.